திஸ் இஸ் வெங்கட் ஃபார் வெங்கட்.com. பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டின்னு தான் சொல்லணும் இதை. ஏன்னா தனிப்பட்ட மெஜாரிட்டியில் எந்த ஒரு பார்ட்டியும் வரல. இந்த டைமை யூஸ் பண்ணிட்டு ஒரு சின்ன அமௌண்ட்டை நீங்கள் மார்க்கெட் வெல்ட்டில் யூஸ் பண்ணிட்டு ஒரு சின்ன அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணலாமாங்கிறதுக்கான வீடியோ தான். பட் ஒரு சின்ன ஏன்னா ஐ ஹேவ் திஸ். இந்த வீடியோ நான் பார்த்தேன், அதை நான் உண்மையாக அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். உத்தரப்பிரதேசில் ஒரு பையன் என்ன சொல்கிறான்னா, இங்கே 13 ரூபாய்க்கு சர்க்கரை போடுறோன்னு சொல்லியிருந்தாங்க கவர்மெண்ட்டில். நான் ரேஷன் கடைக்கு போகிறேன், கேட்குறேன். போய் கேட்கும் போதெல்லாம் அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறாரு. இதை அந்த சம்பந்தப்பட்ட அந்த மினிஸ்டரை டேக் பண்ணி ட்வீட் பண்ணியிருக்கிறான். 13 ரூபா சர்க்கரை கொடுக்குறேன்னு சொன்னீங்க, அது கிடைக்க மாட்டேங்குதுன்னு ட்வீட் பண்ணானா அவன் எந்த அளவுக்கு படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருப்பான் யோசனை பண்ணி பாருங்க. அவன் ட்வீட் பண்ணியிருக்கிறான் அந்த மினிஸ்டர் டேக் பண்ணிட்டு. இமீடியட்டாக அவனுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணிட்டாங்க. பிளாக் பண்ணுறது ஈஸி. இன்னைக்கு பிளாக் பண்ண மினிஸ்டர் அந்த பதவியில் இல்லை, மக்கள் தூக்கி வீசிட்டாங்க. இதுலேருந்து என்ன சொல்கிறேன்னா, தமிழ் வயிற்றில் அடிக்கக்கூடாது. அது ஒரு ரேஷன் கடையில் ஒன்று போடுறேன்னு சொல்கிறத ஏதாவது ஒரு தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் சொல்லுங்கள், ரேஷன் கடையில் இதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், இந்த சாப்பாடை நான் கொடுக்குறேன், இந்த இதை கொடுக்குறேன்னு சொன்னால் அறிவிச்சாங்கன்னா அதுக்கு அந்த சத்தியத்துக்கு கட்டுப்பட்டுருக்குறாங்க. மக்கள்கிட்ட சாப்பாட்டு விஷயத்தில் உங்களுக்கு பிடிக்காத சீஃப் மினிஸ்டர்னு சொல்லுங்கள் ஃப்ரம் தமிழ்நாடு, அவங்க கூட சாப்பாட்டு விஷயத்தில் யாருமே ஏமாத்தினில்லைன்னு என்னுடைய மனசாட்சிக்கு தோணுது. நான் சொல்கிறேன், ஒரு சர்க்கரையை 13 ரூபாய்க்கு போடுறேன்னு சொல்லிட்டு கேட்டவனை பிளாக் பண்ண தெரியுதுன்னா எந்த உழவருக்கு ஒரு அகம்பாவம் இருந்திருக்கும். அந்த பையனுடைய நெஞ்சில் போய் பாருங்க, அவன் எப்படி ஃபீல் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு. அவன் ஏதோ உத்தரப்பிரதேசில் ரொம்ப அருணாச்சல் பிரதேஷ் அங்கே இங்கே உத்தரப்பிரதேசில் அவங்க அந்த பெல்ட்டுக்கெல்லாம் ரொம்ப ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மி. தோ தே கேன் மைக்ரேட் டு டெல்லி வெரி ஈஸிலி. பட் இதெல்லாம் நான் ரொம்ப ஆழமாக பார்க்கறதுக்கு காரணம்னா, நான் நிறைய பேர்ட்ட கன்சல்டிங் பண்ணும்போது சொல்லுவேன், உங்களுக்கு ஒரு ஒரு ஸ்டேபிள் ஜாப் இருக்கணும். நீங்கள் ஒரு நல்ல ஜாப் மார்க்கெட் இருக்கணும். நீங்கள் நல்ல ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்க, நேற்று கன்சல்டிங் பண்ணுறாரு, 12 lakh ஆனுவல் இன்கம். ப்ரீமியம் நான் 1 lakh ப்ரீமியம் கட்டினா என்னால் அதை சமாளிக்க முடியுமா அடுத்த வருஷங்கிறாரு. பிகாஸ் இஸ் நாட் செக்யூர்ட் அபவுட் இஸ் ஜாப். நம்ம தைரியம் சொல்ல வேண்டியதாக இருக்கும். ஓகே, உங்கள் ரேஞ்ச் 12 lakh ஆனுவல் இன்கமா, நீங்கள் ஒரு 70,000 வரைக்கும் ப்ரீமியம் வச்சுக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன் நான். ஸோ இதுக்கேற்ற மாதிரி கைட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ அவங்க நல்ல வேலையில் இருக்கணும். நல்ல வேலையில் இருந்தால் தான் அவங்களும் சந்தோஷப்படுவாங்க, எல்லா மக்களும் நல்லா இருப்பாங்க, நாடு நல்லா இருக்கும். ஏன்னா இந்த வேலை தைரியமாக பண்ணுறேன்னா அதுக்கு காரணம் நாடு நல்லா இருக்கும், வார் வராமல் இருக்கும், ஒரு ஸ்டேபிள் கவர்னன்ஸ் இருக்கும், எல்லாரும் ஒரு நல்ல வேலையில் இருப்பாங்கிற நம்பி தான். எனிவே நம்ம நம்ம மேட்ரிக் வருவோம். இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் டேரக்டில் பண்ணுறவங்களுக்கு நான் ரிவ்யூ பண்ணுவேன், எவ்வளோ கன்சல்டிவ் ஃபீட் கொடுக்குங்க. நான் ரொம்ப விரும்பி இஷ்யூ பண்ணது டேர்ம் இன்சூரன்ஸ். ஓகே, மார்க்கெட்டில் இட்ஸ் லைக் வொலட்டாலிட்டி இருக்குது. என்னோட வீடியோ பார்த்து எதுவுமே நீங்கள் பண்ணாதீங்க, தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க. இதை நான் ரொம்ப விரும்பி சொல்கிறேன். நான் வீடியோ பார்த்து என்னுடைய சஜஷன் தப்பாக கூட போகலாம், அதனால சொல்கிறேன். ஓகேவா? மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். ரீட் ஆல் த ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் கேர்ஃபுல்லி. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயத்துக்கு உட்பட்டவை. குவிக்காக முடிச்சிடுறேங்க நான். நீங்கள் ஒரு 1 lakh வச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 20,000 இன்வெஸ்ட் பண்ணலாம். 10,000 ரூபாய் இருக்குங்கிற பட்சத்தில் ஒரு 2,000 இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த வாரம் கொஞ்சம் வொலட்டாலிட்டி இருக்குது, மார்க்கெட் இப்போ ரைஸும் ஆகலாம். ஈவன் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் காலையில் கொஞ்சம் இட் வாஸ் நாட் குட், பட் நவ் இட்ஸ் ஆல் ஷோயிங் இன் கிரீன். எனக்கு ஐ டோன்ட் வாண்ட் தட். ஏன்னா டிஸ்கவுண்டடாக ஒரு அந்த ஸ்டாக்ஸ்லாம் இந்த யூனிட்ஸை பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்க. இன்னைக்கு ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு 20,000 5,000 இந்த வீக் ஏதோ இன்வெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஐ டோன்ட் நோ ஹவு த வீக் வில் பி, எப்படி என்ன ஆக போகுதுன்னு தெரியல எனக்கு, பட் பார்ப்போம். பட் ரொம்ப கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா நீங்கள் கரெக்டாக இந்த ஃபண்ட் மேனேஜர் இந்த யூனிட்ஸை உங்களுக்கு அலாட் பண்ணும் போது மார்க்கெட் பெட்டராக இருக்கலாம். ஸோ எனிவே இதெல்லாம் லாங் டேர்ம் தான் நான் சொல்கிறேன் நான். பட் இருந்தாலும் இந்த மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்திக்கோங்க. ஒரு 10 lakh இருந்துச்சுன்னா ரொம்பலாம் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் 60,000 மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்புறம் ஒரு நாள் வெயிட் பண்ணுங்கள், அப்புறம் ஒரு 50,000 இன்வெஸ்ட் பண்ணலாம். என்கிட்ட கன்சல்டிங் பண்ணீங்க நிறைய பேர் 30 lakh 40 lakhங்கிறாங்க. நான் இந்த சின்ன அமௌண்ட்டுக்கு தான் நான் லம்சமில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுவேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஸோ அதனால தான் இதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது என்னமோ எனக்கு தோணுச்சு, பிகாஸ் ஐ எம் டூயிங் இட். நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் ரிவ்யூ ஏதாவது டேர்ம் இன்சூரன்ஸ் பற்றி ஏதாவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஐல் பி ஹாப்பி இஃப் யூ டூ கன்சல்டிங் வித் மீ. தட் இஸ் இட்டுங்க. இந்த விஷயத்தை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஐ எம் நாட் ஹாப்பி வித் வாட் இஸ் ஹேப்பனிங் இந்த லைஃப்ஸ் ஆஃப் மெனி பீப்புள் ஹூ டோன்ட் ஹவ் ஜாப். எங்கிட்ட கூட கன்சல்டிங் பண்ணுறவங்க வேலை இல்லாத சூழ்நிலை கன்சல்டிங் பண்ணியிருக்கிறாங்க. மேபி அவங்க ஒய்ஃப் ஒர்க் பண்ணுவாங்க, இல்லாட்டி அவங்க அப்பாவுக்கு ஏதாவது பென்ஷன் வரும். அது நிறைய பேர் இது கூட சொன்னாங்க. த கை ஹூ இஸ் லிவிங் வித் இஸ் ஃபாதர்ஸ் பென்ஷன், அப்பாவுடைய பென்ஷனில் வாங்கிட்டு வேலை வாய்ப்பு தரங்கிற கவர்மெண்ட்டுக்கு ஓட்டு போடாமல் ஒரு கார்பரேட் செக்டாரை ஆதரிச்ச கவர்மெண்ட்டுக்கு ஓட்டு போட்டால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்டார் ஒருத்தர் வீடியோவில். ஸோ
ஜாப் கிரியேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டுங்க. ஜாப்ஸ் நிறையா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும். அது அது ஒன்று தான் என்னோட ப்ரேயராக இருக்கும். தட் இஸ் இட்டுங்க. மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. டேக் கேர்.